பொய்யை உண்மை போல் சொல்பவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து கயத்தாரில் திரைப்பட நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி கிங் மாதிரி இருந்து திமுகவிற்கு சங்கு ஊதி வருகிறார் என்றும், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் சாடினார். பொய்யை உண்மை போல் சொல்பவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என விமர்சித்தார். ஸ்டாலினுக்கு என்னன்னா, இனிமே எல்லாரும் படிச்சுட்டீங்க, அம்மாவுடைய ஆட்சியில எக்கச்சக்கமான கல்வி கடன்களை கொடுத்து அறிவுபூர்வமான மக்களாக தமிழக மக்கள் வளர்க்கப்பட்டாங்க. இனிமே நம்ம என்ன பொய் சொன்னாலும் நடக்காது. அதனால மொத்த பேரையும் சுயநலம் இல்லாம ஆக்கிடணும். போதையில காலையில எந்திரிச்சு நாக்குல தடவி 2 கஞ்சாவை போட்டாங்கன்னா சாயந்தரத்திலையும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வீட்டுல, பக்கத்து வீட்டுல புருஷனுக்கு முன்னாடி ஒரு சண்டை, பெரிய டைவர்ஸ் ஆகிப்போச்சு. இந்த கஞ்சாவை கொண்டு வந்து தமிழக மாநிலத்தை போதை மாநிலமாக ஆக்கி எதுவுமே கல்வி அறிய வளர விடாம செஞ்சு அப்ப மையங்கள்லாம் ஆட்சி பண்ண தெரியறாங்க. ஒரு மயம் வந்திருக்கேன், தாத்தாவை மிஞ்சிட்டான், அப்பனே மிஞ்சிட்டான். ஸ்டாலின் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பொய்ய உண்மை மாதிரியே சொல்றதுல ஒரு முதலமைச்சர் அந்த ஆள் மாற முடியாது.